உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய இண்டஸ்ட்ரி நிச்சயம் ஒரு எனக்கு எப்பவுமே ஒரு கர்வம் உண்டுங்க. நம்முடைய தமிழ் ஆர்டிஸ்ட் மாதிரி இந்தியாவிலேயே கிடையாதுன்ற ஒரு பெரிய கர்வம் உண்டு. அதுதான் உண்மையும் கூட. அது ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். அதை கொண்டு போக வேண்டியது இளைய தலைமுறையின் கடமை. அதை அவங்க முறையே செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பா இந்த படத்துல நான் தம்பி அருண் விஜயை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு என்ன சிரமம் எடுத்திருக்காருன்னு நான் பார்த்தேன். ஒரு ஃபைட்ல அவருக்கு ஷோல்டர், கை எல்லாமே அடிபட்டு நகத்தை கூட முடியல. ஆனா இருந்தாலும் நிச்சயமா வேற எனக்கு தெரிஞ்சு யாரு எந்த ஆர்டிஸ்டுமே திருப்பி ஒரு மாசமாவது ரெஸ்ட் எடுக்காமல் திருப்பி நடிச்சிருக்க முடியாது. இவர் அடுத்த மறுநாளே போய் நடிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். இந்த படம் பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்கும். இந்த படம் உங்களோட ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு மோகன் சாரை பத்தி நான் சொல்லணும்னா, அவர் சில பேர் நமக்கு முதல் தடவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த உணர்வு பல நேரங்கள்ல எனக்கு இவரை ஏன் நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திக்கலன்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது. நம்முடைய இண்டஸ்ட்ரிக்கு இவரை போன்ற நல்ல உள்ளம் படைத்த தயாரிப்பாளர்கள் வேணும். சினிமாவை நேசிக்கிறவங்க இருக்கணும். இவங்க சத்தியமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த படம் மாஞ்சாவேலும் இந்த நல்ல உள்ளங்களுக்காக நிச்சயம் 100 நாள் இல்ல ஜூபிலி ஓடணும்னு எல்லாம் பண்ணல இளைவனைய வேண்டியவங்க கிட்ட வந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுற போது எல்லாரும் என்ன பெரியவர்னு சொல்லிய ஒரு மாதிரி ஓரம் கட்டிட்டாங்க என்ன. ஆனா இதுல இருக்கிற வல்கர் சாங்ஸ் எல்லாம் நான் எழுதினதுதான். இந்த பவித்ரன் ஒரு டைரக்டர், இந்துன்னு ஒரு படம் பிரபுதர் ஆக்ட் பண்ணான். அப்ப 2 அசிஸ்டன்ட், அந்த 2 அசிஸ்டன்ட் தான் நம்ம பாட்டு எழுதின உடனே இந்த பல்லவி இப்படி இருக்கலாம்னு வாங்க. நான் வெள்ளன்னு அவங்க மேல விழுவேன். யோ உனக்கு என்ன தெரியும், ஒரு வேலையை பார்த்து சும்மாரி அப்படின்னு வெத்தலை பாக்கு துப்புறதுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து சரி நீ என்ன கேட்கறேன்னு மாற்றி கொடுப்பேன். அது அந்த காலத்துல இருந்தே பாட்டு எழுதி அந்த 2 டைரக்டரும் இவர் தான் சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படின்னு எழுதினாரு, இவர் தான் நமக்கு லாயக்குன்னு சொல்லி அவங்க என்ன விடுறதில்லை. அதுல ஒண்ணு நம்ம டைரக்டர் சங்கர், இன்னொன்னு வெங்கடேஷ். இவருக்கு மலைன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக படமே மலைன்னு எழுதினேன். அந்த படம் எனக்கு வெளிவல். இதுல என்ன தெரியணும்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி ட்ரூ டு மை கான்சியன்ஸ் நான் பேசுறேன். ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் a perfect gentleman from A to Z like டாக்டர் மோகன். அவர் மருமகனுக்காக படம் எடுக்கிறாங்கிறது மட்டுமில்ல. இந்த நடிகர் ஷாம் அவர் பேசுறப்ப சொன்னார், மருமகனை வச்சு அவர் படம் எடுக்கலாம், ஆனா லவ் சீன்ல மருமகன் தான் லவ் பண்ண முடியும், அவர் பண்ண முடியாது. ஃபைட் அவர் தான் பண்ண முடியும், நடிப்பு அவர் தான் பண்ண முடியும், ஆக்ஷன் அவர் தான் பண்ண முடியும். அதனால அருண் விஜய் ரொம்ப டெரிஃபிக் ஸ்வெட், அதுதான் அவருடைய வேர்வைதான் காரணம். நான் இந்த ஒரு பாட்டு ரகுமான் படத்துல, ரகுமான் மியூசிக்ல விஜய் படம் எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும்னு ஒரு பாட்டு இருப்பேன். வேர்வை தான் காரணம். நீங்க கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வர முடியும். சும்மா ஈஸியா யாரும் சினிமாவில் வந்துட முடியாது. மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் than 50 years in this film. என்னுடைய முதல் பாட்டு 1958ல சுசீலா பண்ணாங்க. மோர் than 50 years ஆகி போச்சு. பட் ஸ்டில் என்னுடைய சர்வைவலுக்கு காரணம் என்னன்னா, இந்த கால மாற்றத்தை ஒத்துக்கணும். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. உலகம் மாறிக்கிட்டே வருது, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வரலாம். பட் இதுல என்ன அப்படின்னா 2 விஷயம். அந்த அருண் விஜயனுடைய பர்ஃபார்மன்ஸை விட ஒரு 2 பேரை பத்தி நாங்க பேசியாகணும். எந்த காலகட்டத்திலையும் அகந்தை இல்லாம இருக்கணும். ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலும் ரொம்ப பேலன்ஸ் ஆஃப் த மைண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன்.
ஒரு தடவை ஒரு 25-30 வருஷம் முன்னாடி பாக்கியராஜ் ஒரு படம் ஒன்று சாட்டையிலா பம்பரங்கள்னு, அது நான் டார்லிங் ஷூட்டிங் போறேன் அண்ணா, நீங்க தான் அந்த படத்தை ஸ்கிரீன் பிளே டயலாக்லாம் எழுதி தரணும் என் வீட்டுக்கு வந்தார். நான் என்ன நீ பேசிருக்கேன், நான் டேபிள் டயலாக்லாம் ஸ்கிரீன் பிளே பேசிருக்கேன், உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். அந்த படம் நல்லா போச்சு, சிவகுமார் சரிதா நடிச்சது. அந்த படத்துல என்கிட்ட அன்னன்னைக்கு டயலாக் ஷூட்டிங் வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவார், ஒரு டைரக்டரோட. நான் அவரை அப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு வெரி பிக் ஸ்டார், அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவர் பெரிய ஸ்டார் ஆயிட்டார். 10-15 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நான் இளையராஜாவோட பேசிட்டு இருந்தப்போ ராஜாவோட உட்கார்ந்து இருந்தேன். அப்ப அவர் வந்தார் அங்க ஸ்டுடியோ பிரசாத்துக்கு. சார் என்ன தெரியறதான்னாரு. என்ன எவ்வளவு தெரியறதான்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க, எப்படி தெரியாம இருக்குன்னு. இல்ல சார், நான் உங்க வீட்டுக்கு டைலாக் வாங்குறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்திருக்கிறேன் அத்தனை வருஷம் முன்னாடினா. ஷாக் ஆயிடுது எனக்கு. எலக்ட்ரிஃபைடு மீ. சத்யராஜ் அந்த நடிகர். ஒரு மனிதன் வளர்ந்த பிற்பாடு ரொம்ப 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 அடக்கமா இருக்கணும். அது சத்யராஜ் கிட்ட இருந்து இந்த சினிமாவில் கத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. ஈவன் ரொம்ப ரொம்ப அவர் நெவர் டேக்கன் ஹிஸ் சக்சஸ் டு ஹிஸ் ஹெட். எப்போதுமே வெற்றியை தலைக்கு எடுத்துட்டு போக கூடாது, தோல்வியை இருதயத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது. இந்த 2 காரியத்தை செய்யக்கூடாது. இன்னொன்னு, நான் ரொம்ப சினிமா உலகத்தில் இவ்வளவு வருஷமா இருந்து ஆண் இன்னும் வரைக்கும் வாய பழக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், எந்த நடிகரும் சிவாஜி கணேசனுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாத நடிகரே கிடையாது. ஏதாவது ஒரு கோணத்தில் சிவாஜியினுடைய பாதிப்பு இருக்கும். சினிமா உலகத்தில் நாளது வரையில சொல்லுவேன், சிவாஜியினுடைய பாதிப்பே இல்லாம 100 விழுக்காடு தன்னுடைய சொந்த நடிப்பை கொண்டு விளங்குற ஒரே நடிகன் கார்த்திக் தான். இதை நான் கமல்ஹாசன் கிட்ட சொல்லியிருக்கேன். எஸ், நாட் அட் இஸ் ஹெட், வாஸ்தவம் நீங்க சொல்றது அப்படின்னு கமல் சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க நான் இந்த கோகுலத்தில் சீதைன்னு நினைக்கிற ஒரு படம், ஹி எலக்ட்ரிஃபைடு மீ. பயங்கரம். இந்த ஆளு பேச தெரியாது, எனக்கு இங்க வந்தா அப்படி ஸ்டக்கப் ஆகுங்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா பண்ண இந்த ஆபத்து. நடிகனா இருந்தா பேசிருப்பாரு. வைரம் நாடக சபாவில நானும் கார்த்திக் அப்பா முத்துராமன் மனோரமெல்லாம் ஒன்னா இருந்தவங்க. ஐ நோ ஹிம் வெரி வெல் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட். எது சொல்ல வரேன்னா, இங்க இந்த 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 இடத்துக்கு நான் ரொம்ப அன்ஃபிட். எல்லாம் இளைய ரத்தம். இந்த ஒன்லி திங்ஸ் நான் இன்னைக்கும் பாட்டையும் இருக்கேங்கிறதுனால என்ன அழைச்சிருக்காங்க. பட் இந்த டாக்டர் மோகன் இருக்கார, நமக்கு அவருக்கும் ரொம்ப 7ஆம் பொருத்தம். ஒவ்வொரு வருஷம் வரைச்சவே நான் அவர்கிட்ட, சார் இந்த பாட்டு எழுத முடியாது சார், எனக்கு நீங்க என்ன ரொம்ப அரிசி பண்றீங்க, நான் அப்படிலாம் எழுத மாட்டேன்னு அவர் திருப்பி விடுவேன். திருப்பி சாயந்தரம் வருவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி